வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன ஸ்டாக் வியூ பார்க்க போறோம்னா, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ். இந்த டாடா மோட்டார்ஸ்ன்றது கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் காமனா இருந்தது. டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்னு. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னு ஒரு டிவிஷனும், டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்னு ஒரு டிவிஷனும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவங்களுக்கு இது ஒண்ணு, அது ஒண்ணு அந்த மாரி வந்திருக்கும் உங்களுக்கு ரேஷியோல. இப்போ என்னடான்னாக்கா, அந்த டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. நல்ல ஸ்டாக் வேல்யூ அதிகமாயிட்டு இருக்கு. பட் டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. கம்மியா தான் இருக்கு வேல்யூ. பட் ஃபியூச்சர்ல இது வரதுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. நல்லா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, வெரி லிமிடெட் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னாக்கா. பஜாஜ் ஆட்டோ, அப்புறம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ். ப்ளஸ் மாருதி. மாருதி எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளும் ஒரு நல்ல அ கம்பெனி. பெரிய கம்பெனி. ரொம்ப பெரிய கம்பெனி. அது இல்லாம அவங்கள்ட்ட நெறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. டாடா நேனோ போட்டாங்க. பட் அது ஏதோ ஃப்ளாப் ஆயிடுச்சு. அத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இண்டிகா நானோவுக்கு முன்னாடியே போட்டது. அது நல்லா பிக்கப் ஆகி நெறைய கார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இண்டிகா வந்து டாக்ஸி அவங்களுக்கு வாங்குனதால பேசஞ்சர்ஸ் அவ்வளவா வாங்கல. வீட்ல யூஸ் பண்றவங்க ஓனர்ஸ். அதனால அது ஒரு மாதிரி ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து டாடா சியாரா, ஆ இந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்க்கு வந்திருக்காங்க. அது இல்லாம டாட்டாலயே வேற வேற வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கு. என்னமோ போட்டிருக்காங்க. எனக்கு அவ்வளவா தெரியல. ஃபோர் வீலர்ஸ் பத்தி எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. ஈவன் தோ ஐ எம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன பண்றது? ஸோ என்னன்னா தெரியும். டாடா மோட்டார்ஸ், டாடா குரூப் நல்ல கம்பெனி. நம்பி வாங்கலாம். பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் இப்போ கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. போக போக அதோட வொர்த் அதிகமா ஆகும் அப்படின்றதுல டவுட் இல்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஆ இது இன்னைக்கு டே ஹை பார்த்தீங்கன்னாக்கா 312லயும், லோ வந்து 301லயும் இருக்கு. அப்புறம் ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 707லயும் 707ல இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 446லயும், 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 301லயும் இருக்கு. இந்த ஆல் டைம் ஹை 707ன்றது ஒண்ணா இருக்கும்போது, அதாவது டாட்டால இருக்கும்போது. ஏன்னா அதுக்கு ஸ்ப்ளிட் ஆன பிறகு 300 அந்த ரேஞ்சில இருந்து தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதை விட இன்னும் அதிகமா 700க்கு போன மாரி எனக்கு தெரியல. பிஇ பார்த்தீங்கன்னா 1.3ல இருக்கு. ஏன்னா இப்பதான் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் என்னமோ கம்பெனி. அதனால பிஇ வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா 26.54. அப்புறம் ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ்லி யுட்டிலைசிங் இட்ஸ் கேபிட்டல் அதெல்லாம் ஓகே தான். ப்ரொமோட்டர் டிக்ரீசிங் தேர் ஷேர் ஹோல்டிங் வந்து வீக்னஸா போட்டிருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து வித்துட்டு கடன் அடைச்சிட்டு இருக்காங்க. கடன் கொஞ்சம் இருக்கு இதுக்கு. டெட்டு. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட்டு டெட்ட முடிச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு ஆஸ் எ இன்வெஸ்டரா. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பிஇ லெஸ் தென் 3 இயர் ஆவரேஜ் பிஇயா இருக்கு. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்குறாங்க. த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் குரோத் வித் ப்ரொமோட்டர்ஸ் டிக்ரீசிங் ஷேர் ஹோல்டிங். ஷேர் ஹோல்டிங் குறைக்கிறதால இவங்க நெகட்டிவ்னு போடுறாங்க. பட் அது இதுக்குனாக்கா டெட்ட ரிமூவ் பண்றதுக்கு தான். கடன கிடைக்கிறதுக்கு தான் இவங்க வித்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம எதுவும் பயப்பட தேவையில்ல. பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 302ன்றது ஒரு மாதிரி லோயஸ்ட் பிரைஸ் இந்த ரீசன்ட் பாஸ்ட். ஸோ அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே. இப்போ இந்த மாரி பேட் டைம்ல தான் நம்ம 1, 2ன்னு கன்சிடர் பண்ணணும். டாடா மோட்டார்ஸ்ன்றது பெரிய கம்பெனி. அதுல எதுவும் தப்பும் கிடையாது. நெக்ஸ்ட் அனலிஸ்ட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னாக்கா, பை 19%, அவுட் பெர்ஃபார்ம் 12% குடுத்துருக்காங்க. செல் 23%, அண்டர் பெர்ஃபார்ம் 12% குடுத்துருக்காங்க. ஸோ அதனால பீப்பிள்ஸ் என்ன நினைக்கிறாங்க, அனலிஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, இது அந்த ஷார்ட் டேர்ம்ல அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாதுன்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான். லாங் டேர்முக்கு தான் நம்ம பெட் பண்றோம். அதனால நம்ம இத பத்தி கவலைப்பட தேவையில்ல. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, லாஸ்ட் இயர் வரைக்கும் 1 இயரா மைனஸ்ல தான் இருக்கு. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டவங்களுக்கு ஒரு பிளஸ்ல காமிக்குது. 3 இயர்ஸ்க்கு முன்னாடினாக்கா, அவங்க ஸ்ப்ளிட்டுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. அதனால ஸ்ப்ளிட் ஆன பிறகு உங்களுக்கு இருக்கிற வேல்யூவுக்கு அதோட கம்பேர் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா, பிவட் பாயிண்ட் 318லயும், ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் 321லயும், R3 வந்து 329லயும் இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா, 314ல இருந்து 306 வரைக்கும் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் 333லயும், 200 டேஸ் 384லயும் இருக்கு. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு தான் நம்ம கன்சிடர் பண்ண நம்மளுக்கு இத பத்தி கவலை இல்ல. ஏன்னா நம்ம ட்ரேடர்ஸ் இல்ல, நம்ம இன்வெஸ்டர். பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா 100% பைன்னு குடுத்துருக்காங்க. ஏன்னா நல்ல ஒரு கரெக்ஷன் குடுத்துருக்கிறதால பீப்பிள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, வாங்கலாம். நல்ல கம்பெனி, ட்ரஸ்டபிள் குரூப் அப்படின்றதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல குரோத் காமிச்சிருக்காங்க. எப்போ 21லேருந்து 24 வரைக்கும். 25ல குரோத் வந்து ரொம்ப ரொம்ப மார்ஜினலா இருக்கு. கம்மியாகல. 24ஓட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் அதிகமாயிருக்கு. பட் ரொம்ப கம்மியான அளவு தான் அதிகமாயிருக்கு. பரவால்ல. ரெவென்யூ எதுவும் நெகட்டிவா போகல. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னாக்கா,
எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னாக்கா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 17.13% எப்போ இருந்தது? செப்டம்பர்ல இருந்தது. டிசம்பர் குவார்ட்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா 17.88 ஆயிருக்கு. கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம புரமோட்டர் வந்து 42.5% வச்சிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஓகே தான். நல்லது தான். பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, இது என்னன்னு தெரியல. எய்ச்சர் மோட்டார்ஸ மாத்திரம் கம்பேர் பண்றாங்க. எய்ச்சர் மோட்டாரோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் அட்ராக்டிவாவே இருக்கு. ஓகே. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமென்டலான மாடரேட்டான ஸ்டாக். மாடரேட்டான ஸ்டாக் ஏன் எதுக்கு போட்டிருக்கேன்னாக்கா, ஸ்ட்ராங்குன்னே போடலாம். பட் என்னன்னாக்கா, கொஞ்சம் டெட் இருக்கிறதால நான் அப்படி போட்டிருக்கேன். 0.15 டெட் இருக்கு. அதனால இப்படி போட்டிருக்கேன். மத்தபடி ஸ்டாக்க பத்தி எதையும் வொரி பண்ணிக்க தேவையில்ல. இப்போ கொஞ்சம் அ கம்மியாயிட்டு இருக்கு வேல்யூஸ். ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஃபேர் வேல்யூவேஷன் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கேன் கன்சிடர் ஃபார் லாங் டெர்ம். லாங் டெர்முக்கு நம்ம 1, 2ன்னு பயப்படாம, கவலைப்படாம கன்சிடர் பண்ணலாம். ஓகே. தேங்க் யூ.